அதோ என் மகனே வந்துட்டாங்க. தம்பி, யாரு வந்திருக்காங்கன்னு பாத்தியா? வணக்கங்க. நல்லா இருங்க. இந்த வருஷம் நீங்க எங்க கோயில் வாசிக்க போறது ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க வரட்டுங்களா? நமஸ்காரம். என்னப்பா அவர் பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு போறாரு? இந்த வருஷத்துல இருந்து நாகபஞ்சமி திருவிழாவில் நீ தாண்ட வாசிக்க போற. என்ன சொன்னீங்க? கல்லுக்கு முன்னால நான் கச்சேரி பண்ணணுமா? முரளி, தெய்வத்தை அப்படிலாம் நிந்தனை பண்ணாதப்பா. அப்பா, ஜனங்க முன்னாடி வாசிச்சா தன்னை மறந்து தலையாட்டுவாங்க, கை தட்டுவாங்க, சன்மானமா கொண்டு வந்து கொட்டுவாங்க. கருங்கலுக்கு முன்னாடி வாசிச்சா என்னப்பா புரியும்? டேய், அப்படியெல்லாம் முரட்டுத்தனமா பேசாதடா. அந்த தெய்வத்தோட புண்ணியத்தாலதான் நீ பெரிய வித்வான்னு பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிற. அம்பாளின் அனுகிரகம் இல்லைன்னா சங்கீதம் வரவே வராது. அப்பா சொல்றத கேளுப்பா. பரம்பரை பரம்பரையா அந்த கோவில்ல நாம தான் வாசிக்கிறோம். அந்த பாக்கியம் என்னோட முடிஞ்சிடக்கூடாது. பக்த பெருமக்களுக்கு வணக்கம். இந்த ஆலயத்திலே நாகபஞ்சமி திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருடந்தோறும் வழக்கம் போல் இந்த ஆலயத்திலே வித்வான் திரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் நாதசுரம் வாசிப்பார்கள். இங்கு முதல் முறையாக அவரது மகன் நாதசுர சக்கரவர்த்தி திரு முரளி அவர்கள் இங்கு வாசிக்க இருக்கிறார்கள். இந்த நாகபஞ்சமி தினத்திலே எந்த கலை நிகழ்ச்சி இந்த ஆலயத்திலே நடந்தாலும் இந்த ஆலயத்தில் அம்பாள் சுரூபமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நாகதேவதை அதோ அமைந்திருக்கும் புற்றிலே தோன்றி அந்த கலைஞர்களை வாழ்த்துவது ஒரு வியக்கத்தக்க காட்சியாகும். அப்படி நாகம் தோன்றினால் அந்த கலை அம்பாளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும், அப்படி நாகம் தோன்றாவிட்டால் அந்த கலையை அம்பாளால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றும் நம்பப்படுகிறது. எனவே தேவியின் கிருபா கடாட்சம் திரு முரளி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த மலர் மாலையை ஆலயத்தின் சார்பாக அவருக்கு அணிவிக்கிறேன். மேலும் ஒரு நற்செய்தி. இந்த இன்னிசை நிகழ்ச்சியோடு நடன நிகழ்ச்சி ஒன்றும் நடைபெற இருக்கின்றது. நாட்டிய கலாகேசரி நடராஜன் அவர்கள் மாணவி உமா அவர்கள் இப்போது இங்கு நடனம் ஆடுவார்கள். ஐயா, நான் இங்க வாசிச்சு முடிகிற வரைக்கும் யாரையும் இங்க நாட்டியம் ஆட அனுமதிக்க கூடாது. நான் ஒண்ணு சாதாரண ஆளு இல்லை. நாதஸ்வர சக்கரவர்த்தின்னு நாடே என்ன புகழுது. ஏன் வாசிப்பை கேட்கத்தான் ஆயிரக்கணக்கில் ஜனங்க இங்க கூடியிருக்காங்க. ஏன் நாதஸ்வர இசைக்கு கட்டுப்பட்டு தான் அந்த நாகமே இங்க வந்து ஆடும். அப்படிப்பட்ட பரம்பரையில வந்த எனக்கு சரிசமமா இதே மேடையில ஊர் பேர் தெரியாத ஒருத்தி வந்து ஆடுனா அப்புறம் ஏன் கௌரவம் என்ன ஆகிறது? அப்படி ஆடத்தான் வேணும்னா முதல்ல நான் வாசிக்கிறேன். நாகம் வரட்டும். நான் ஜெயிச்சிட்டதா மக்கள் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் யார் வேணும்னாலும் வாசிக்கட்டும். எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஐயா, முதல்ல அவரே வாசிக்கட்டும், அதுக்கு அப்புறம் கோமா ஆடட்டும். யாருக்கு நாகம் வருதுங்கிறத மக்கள் பார்க்கட்டும். யாருக்கு வெற்றிங்கிறத அந்த அம்பாளே தீர்மானிக்கட்டும்.
டேய், ஆணவம் மனுஷனை அழிக்கும் அப்படின்னு பெரியவங்க சொன்னது எவ்வளவு பெரிய உண்மை பாத்தியா? ஆமா, என்னதான் பெரிய நாதசுர சக்கரவர்த்தியா இருந்தாலும் இப்படியா பேசுறது? ஆமாண்டா, அதுக்குத்தான் அம்பாள் சரியான தண்டனை கொடுத்துட்டான். குழல்ல சத்தமும் வரல, கூத்துல இருந்து பாம்பும் வரல. இது அகங்காரம் முடிச்சவங்களுக்கெல்லாம் நாகேஸ்வரி கொடுத்த பாடம். சரியா சொன்ன. அந்த பொண்ணோட ஆட்டத்துல பக்தி இருந்தது, ஆகையால அம்பாள் வந்தா. இவன் மானசனா இருந்தா இனிமே நாதசுரத்தை தொடக்கூடாது. இவன் மானசனா இருந்தா இனிமே நாதசுரத்தை தொடக்கூடாது. ஏன்பா இந்த விஷத்தை ஏன் கையில தூக்கிட்டு வரீங்க? மறுபடி என்னடா வளர்ற? கச்சேரிங்க மறுபடி வாய்ச்சல்ல, அதுல என்ன ஆகா ஓகோன்னு பாராட்டி அதுக்கு கொடுத்த பரிசுரா இது. அப்பா, என்ன அவமானப்படுத்துறது ஒரு பாம்பு. பாம்புகளை என் ஜென்ம விரோதியா நினைக்கிறேன். அதனால இதை நம்ம வீட்டுல வைக்க கூடாது. இனிமே நீங்க எந்த கச்சேரியிலும் மகிழிய வாசிக்க கூடாது. ஏதோ சந்தர்ப்பத்தால ஒரு பாம்பு உன்னை அவமானப்படுத்துச்சுங்கிறதுக்காக மரத்தால செஞ்ச பாம்பை கூட இருப்பாங்க. எந்த ரூபத்துல பாம்பை பார்த்தாலும் எனக்கு ஆத்திரமா வருது. இனிமே எந்த பாம்பை எங்க பார்த்தாலும் அதை அடிச்சு கொள்ளாம விட மாட்டேன். பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி எடுக்காது. எவன் சொன்னா? பேய் பசி பசிக்குது. இதெல்லாம் திங்கலாம். ஆனா வரப்போற பொண்ணு நம்மள தப்பா நினைக்கும். அந்த பொண்ணு தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை என்ன பண்றேன் பாரு. அத்தான், என்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன? எக்கச்சக்கமான ஐட்டம் பிடிச்சது. அதுல பிடிச்சது முதல் ஐட்டம் என்னது? கால் தரையில படாம நடக்கிற பாரு, அதான். 6 மாசமா அப்படித்தான் நடக்கிறேன். நான் ஒண்ணு கேட்பேன், கேளுங்க. தப்பா நினைக்க மாட்டியே? நினைக்க மாட்டேன். கேட்டுருவேன். கேளுங்கண்ணா. தப்பா நினைக்க மாட்டியே? கேளுங்க. உன் பேர் என்ன? என் பேரு நீலவேணி. இந்தாங்க. இது என்ன குளிக்கிறதுக்கு தண்ணியா? குடிக்கிறதுக்கு பாலு. இத குடிச்சா விடிஞ்சு போகும். இந்தாங்க. நீ குடி. நீங்க குடிங்க. நீ குடி. நீங்க குடிங்க. நீ குடி. நான் குடிச்சிருவேன். நீ குடி. நான் வெளிய போய் கதவை சாத்திட்டு வந்துடுறேன். என்ன கெட்ட நாத்தம் அடிக்குது? லட்டா எதுல செஞ்சிருக்கானுங்க? என்னது? எல்லாத்தையுமே தின்னுட்டா? 2-3 பிளேட்டை காணா? ஐயோ, கொஞ்சம் அசந்த 5 வரையிலையும் கடிச்சு தின்னுருவா போல இருக்க. எல்லாத்தையுமே தின்னுட்டியா? இத்தனையும் சாப்பிட்டு எனக்கு பத்தவே இல்லைங்க. இழிஞ்சது போ. பேச்சீனி தின்னுருக்க. வேற என்ன வேணும்? எனக்கு ரத்தம்னா ரொம்ப பிடிக்கும். ஆற்றத்தம் தானே, வாங்கி தர்றேன். ரத்தம் மட்டும் இல்லங்க, எலும்ப கடிச்சு திங்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நெல்லி எலும்பா? எத்தனை கிலோனாலும் வாங்கி தர்றேன். ஓரத்துல உட்காந்து நல்லா கடிச்சு தின்னு. அப்புறம் தினம் ஒரு சினிமாவுக்கு கூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு போறேன். ரஜினிகாந்த் படமா, விஜயகாந்தா, கமலஹாசனா, பிரபுவா, சத்யராஜா, இல்ல எஸ்.எஸ். சந்திரன் நடிச்ச காமெடி படமா? அதெல்லாம் இல்ல. மாயமோகினி, மை டியர் குட்டிச்சாத்தான், ஜெகன்மோகினி. ஐயோ, எல்லாமே பேய் சம்பந்தமாவே இருக்கே. பயமா இருக்கே. சிச்சி நக்காத. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா
பொழுது விடிஞ்சிரும். வா என்ன கட்டி பிடி. முக்கியமான எலும்பெல்லாம் ஒடியுது, மெயின் ஐட்டம் ஒடியுது. ஆரம்பத்துல அசத்துறா. அம்மா இன்னொரு தடவை கட்டிப்பிடி. ஐயோ எலும்பெல்லாம் நொறுக்கிறாளே. அதெல்லாம் பின்னால பிசு பிசுன்னு இருக்கு. வாழைப்பழமா? கையெடு கையெடு. இனிமே நீ கட்டி பிடிக்காத. கட்டில்ல நீ அந்த பக்கம், நான் இந்த பக்கம். கட்டி பிடிக்காமல கெட்டனா தடிக்குது. வாய்கிட்ட கொண்டு வராதவா? காஃபி 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 காஃபி. என்ன நம்ம முதல்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நடக்குதா? அண்ணே டேய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? முதல் இரவு முடிஞ்சு படுத்திருக்கேன், பெட்ஷீட்டை உருவுறிய. உருவலாமா? உருவுனது தப்பு தானே அண்ணே. அண்ணி எங்க அண்ணே? எங்க அண்ணி? எனக்கு முதல் இரவு நடந்துச்சா இல்லையா? யார்கிட்ட கேக்குறீங்க? நிலவேணி நிலவேணி. நல்ல வேலை இருக்கு. நிலவேணி. அண்ணே அண்ணி எங்க அண்ணே? யார்கிட்ட கேக்குற? நானும் தான் அவளை தேடிக்கிட்டு இருக்கேன். என்னங்க பொழுது விடிஞ்சிருச்சா? ஏன் நீலவேணியின் குரல்? நான் இல்லாம எப்படி அங்க முதலிரவு நடக்கும்? ஐயோ நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது. நிலவேணி அண்ணி நிலவேணி. அண்ணி அண்ணி என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? பல்லு வளைக்கிட்டு இருக்காங்க. இப்படி பல்லு வளர்க்கறத நான் பார்த்ததே இல்ல. செடியோட புடுங்கி வாயில வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்க. நிலவேணி பல் தேய்க்கிறீங்களா? ஐயோ இந்த குச்சி நம்ம வாயில நுழையாதுமா. இது என்ன பிரமாதம்? எங்க அம்மா பல் தேய்க்கிறதுனா ஆலமரத்தையே புடிங்கி பல் தேய்ப்பாங்க. ஆலமரத்தையே புடுங்கி தேய்ப்பாங்களா? அப்படின்னா வாய் எப்படி இருக்குன்னு பாத்துக்க. நிலவேணி ஐயோ ரொம்ப முக்கியம். இங்க எதுக்கு வந்து படுத்திருக்க? இந்த இடம் தான் பிடிக்கும். இங்க வந்து படுத்திருக்கீங்களே, கீழே விழுந்தா என்ன வருது? பாதாள கரண்டி போட்டு தூக்கிடுவோம். வேலை கிழிஞ்சிருமே. ரொம்ப முக்கியம். சும்மா இருக்கியாடா? ரொம்ப வித்தியாசமா இருப்பாங்க போல இருக்கு. இவங்க அப்பா தூத்துக்குடி கடல்ல முத்தெடுத்தவர். இவ கிணத்துல முத்தெடுக்கிறதுக்காக வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன இந்த பாயிண்ட் பண்றா? என்னங்க எனக்காக நீங்க ஒண்ணு செய்யணும். என்ன நானும் சேர்ந்து முத்தெடுக்கணுமா? அது இல்ல, நான் இந்த கிணத்து பக்கம் வராம இருக்கணும்னா இந்த கிணறு இடிக்கணுமா? இல்ல, பெட்ரூம்ல நீங்க ஒரு கிணறு தோண்டணும். பெட்ரூம்ல கிணறு தோன்றதா? தோண்டுங்க. சும்மா இருடா. இன்னைக்கு கிணறு தோண்ட சொல்லுவா, நாளைக்கு ஏரி தோண்ட சொல்லுவா, அப்புறம் ஏரியில தண்ணி வரலன்னு வா. ஐயோ இது சரி வராதுப்பா. அப்ப சரி, நான் எங்க அப்பா வீட்டுல படுத்த மாதிரி படுத்துக்கிறேன். உங்க அப்பா வீட்டுல நீ எப்படி படுத்திருந்த? வீட்டுக்கு பின்னாடி ஐயோ என்னடா அது? படுத்தா கிணத்தடியில படுப்பேங்கிறா, இல்லைன்னா புளிய மரத்துல தொங்குவேங்கிறா. இவன் நமக்கு சரிப்பட்டு வராது. இவளை நம்ம வச்சுக்கவே முடியாது. கவலைப்படாதீங்க, நான் பார்த்து வச்சுக்கிறேன். வச்சுக்க. இதே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணலாம்னு சொல்ல வந்தேன். ஐயோ உங்களை நம்பி வீட்டை திறந்து போட முடியாது போல இருக்க. சரி வா, தூக்கிட்டு போ. போயா. பாத்துட்டு போயிடுறேன். இது என்ன எக்ஸிபிஷனா? அப்படியே மிதிப்பேன். போயா, தலையில மிதிப்பேன். ஏன்னா வழுக்கும். அம்மா அம்மா பேக்கணும் நினைக்கிற. அப்படித்தான் வச்சுக்கோங்க. உங்களுக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன். எனக்காகவா? ஏன்? அன்னைக்கு கோயில்ல உங்க மனசு புண்படும்படியா பேசிட்டேனே, அத நான் அன்னைக்கே மறந்துட்டேன். நீங்க மறந்துடலாம், ஆனா தவறு செஞ்சுட்டமேனு என் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கு. அதுக்காக மன்னிப்பு கேட்கலாம் தான். உங்களை மன்னிக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைங்க. உங்களை நான் பார்த்தது இல்லையே தவிர நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க வாசிப்புக்கு நான் ஆடினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லைங்க, நானும் தான் சந்தோஷப்படுறேன். அபிநய சரஸ்வதியே ஆடின மாதிரி இருந்தது. நான் என்னையே மறந்துட்டேன். உங்க ஆடலுக்கு முன்னால என் வாசிப்பு ரொம்ப சர்வசாதாரணம். நீங்க ரொம்ப அளவுக்கு மீறி புகழ்றீங்க. நான் வரட்டுமா? நாகம்மா, உனக்கும் தூக்கம் வரலையா?
எதுக்காகமா வாசல் பக்கமே பார்த்து காத்துக்கிட்டு இருக்க? ஈஸ்வரன் ஈஸ்வரி